இந்தியாவுல குறிப்பா வட மாநிலங்கள்ல அடிக்கடி செய்திகளை பார்த்தோம் அப்படின்னா, பசுக்களை வண்டியில ஏத்திக்கிட்டு போனாலோ அல்லது மாட்டுக்கறி கடையை வச்சு நடத்தினாலோ அவங்க எல்லாரையும் கடுமையா தண்டிக்கப்பட்டதா செய்திகள் வரும். செய்தித்தாள்கள்ல படிக்கிற மாதிரியான சூழல் ஏற்படும். கூடுதலா அந்த அந்த நபர்களை வந்தது மதத்தின் பெயரை பயன்படுத்தி கடுமையா அவமானப்படுத்தப்படுறாங்க. சமீபத்துல கூட ஒரிசாவுல 2 தலித் இளைஞர்களை பசுக்களை வண்டியில ஏத்திக்கிட்டு போனதுக்காக அந்த 2 இளைஞர்களையும் அடிச்சு துன்புறுத்தி ஒரு பக்கம் மட்டும் மொட்டை அடிச்சு கைகளால் ஊர்ந்து போகக்கூடிய அளவுக்கு அவங்க அவமானப்படுத்தப்படுறாங்க. கொடூரமான அந்த சம்பவம் தேசிய அளவுல ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. எனக்கும் அந்த சம்பவம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இன்னுமாடா நீங்க எல்லாம் திருந்தாம இருக்கீங்கன்னு யோசிச்சேன். ஏன் மாட்டுக்கறி சாப்பிடுறவங்களுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய வெறுப்பு? ஏன் பசுக்களை மட்டும் இப்படி பாதுகாக்கிறாங்க? அந்த பாதுகாப்பை ஏன் ஆடு கோழிகளுக்கு இல்லைன்னு நாம ஏன் யோசிக்க மாட்டோம்? இன்னைக்கு இந்தியாவுல மிகப்பெரிய பேசு பொருளா பெரும் அரசியலா இருக்கக்கூடிய ஒரு உணவு எதுனா அது இந்த பீஃப்ங்கிற மாட்டுக்கறி தான். நாம என்ன சாப்பிடணும்னு யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ இருந்து முடிவு பண்றாங்கல்ல, அதுல எவ்வளவு பெரிய அரசியல் ஒளிஞ்சிருக்கு. அந்த அரசியலை ரொம்ப சரியா தோல் உரிச்சு காட்டக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா அது இந்த பீஃப்ங்கிற மாட்டுக்கறி தான். இந்தியாவிலதான் பீஃப்னு மாட்டுக்கறின்னு பேசினாலும் பீஃப் போடக்கூடிய வார்த்தையா பார்க்கப்படுது. ஆனா உலகத்துக்கோ பீஃப்ங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதமாவே இருந்திருக்கு. ஏன் இந்தியாவுல மட்டும் மாட்டுக்கறி அருவருப்பாகவும் உலக நாடுகள்ல இதே மாட்டுக்கறிய வரப்பிரசாதமாவும் பாக்குறாங்க? அப்போ இது எல்லாத்தையும் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வீடியோவா உங்ககிட்ட சொல்றதன் மூலமா தெரியாதவங்களும் தெரிஞ்சுப்பாங்கன்னும், இந்த தகவல்களை எல்லாம் கேட்ட பிறகாவது ஒரு 4 பேர் மாற மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணத்துல தெளிவா டீட்டெயிலா சொல்லணும்னு நினைக்கிறேன். வாங்கப்பா. முதல்ல உலக அளவுல பீஃப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க தொடங்கினாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2021 கணக்குப்படி பீஃப் இண்டஸ்ட்ரியோட ஒட்டுமொத்த வேல்யூங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4600 கோடி அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இருக்கு. அதுவே 2022 இருந்து 2030க்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடி அமெரிக்கன் டாலரை தாண்டும்னு கணக்கிடப்பட்டிருக்கு. 6000 கோடி அமெரிக்க டாலர்னா இந்திய மதிப்பு எவ்வளவுன்னு யோசிச்சு பாருங்க. இதுல சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய நாடுகளினுடைய பட்டியல் எடுத்தோம் அப்படின்னா அதுல 5 இடத்துல ஸ்ட்ராங்கா இந்த இந்தியா இருக்கு. அதாவது மாட்டுக்கறின்னு சொன்னா அபச்சாரம்னு சொல்லக்கூடிய மாட்டை புனிதமா பாக்குற இந்தியாவிலதான் மாட்டுக்கறி அதாவது பீஃபோட ஏற்றுமதி முதல் 5 நாடுகள் பட்டியல்ல இருக்கு. இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியா பீஃப் இண்டஸ்ட்ரி பிரம்மாண்டமா வளர்ந்திருக்கக்கூடிய அதே சமயத்துல மனிதர்களுக்கும் மாடுகளுக்கும் ஏற்பட்ட பிணப்பை நாம ரொம்ப சர்வசாதாரணமா கடந்து போக முடியாது. மனிதர்கள் காடோடிகளாக வேட்டை சமூகமாக இருந்து வேளாண் சமூகமாக பரிணாமம் அடைஞ்சது அவங்க மாடுகளோட ஏற்படுத்திக்கிட்ட அந்த பிணைப்பு தான் ஒரு முக்கியமான காரணமா இருக்குன்னு சொல்லப்படுது. ஆதி காலத்துல ஏரோக்ஸ் அப்படிங்கிற ஒரு காட்டு மாட்டினத்தை வேட்டையாடி சாப்பிட்டவங்க தான் நம்ம மனிதர்கள். இந்த ஏரோக்ஸ்ல இருந்துதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடுகள் பரிணாமம் அடைஞ்சிருக்கு. இந்த ஏரோக்ஸ் மாட்டை முதல்ல மனிதர்கள் பழக்கப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆதி மனிதர்கள் இப்படி எத்தனையோ மிருகங்களை வேட்டையாடி வாழ்ந்திருந்த அந்த சமயத்துல ஏன் இந்த ஏரோக்ஸ் மாட்டை மட்டும் பழக்கப்படுத்தி வளர்க்கலாம்னு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். ஓநாய்கள் எப்படி மனிதர்கள் கிட்ட அண்டி வாழ பழகி நாய்களா பரிணாமம் அடைஞ்சதோ அதே மாதிரி இந்த ஏரோக்ஸ் மாடுகளும் மனிதர்களை அண்டி வாழணும்னு முடிவு எடுத்திருக்குது. மனிதர்களோட அண்டி வாழ பழகி இருக்கணும்னு ஒரு தியரி கூட இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன். அப்போ இதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஓநாய்க்கு தேவையான உணவுங்கிறது மனிதர்கள் கிட்ட ரொம்ப ஈஸியா கிடைச்சதுனால ஓநாய்கள் மனிதர்கள் கிட்ட அண்டி வாழ பழக ஆரம்பிச்சிருக்கு. அவங்க கிட்ட டெய்லி உணவு கிடைச்சதுனால வாழ ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ஏரோக்ஸ்க்கு அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சுத்தி காடுதான், எல்லா பக்கமும் மேய்ஞ்சிட்டு திரிய வேண்டியதான், எல்லாம் அது நினைக்கிறது சாப்பிட்டு போக வேண்டியதான். இப்படி இருக்கிற சமயத்துல மனிதர்கள் கிட்ட அது அண்டி வாழறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஆனா அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனிதர்கள் ஏரோக்ஸ் மாட்டை பழக்கப்படுத்துவதற்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஏகப்பட்ட வேலை செய்யறதுக்கு ஏத்த பலத்தோட அந்த ஏரோக்ஸ் இருந்திருக்கு. அதனாலதான் அந்த மாட்டை பயன்படுத்தணும்னு நினைச்சிருக்காங்க. அதுதான் நமக்கு ரொம்ப சரியா இருக்கும்னு முடிவு பண்ணி அந்த ஏரோக்ஸ் மாட்டு இனத்தை பழக்கப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு தியரி சொல்லுது. அப்ப இந்த தியரி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த 2 தியரியும் இல்லாம 3ஆவதா ஒரு தியரிங்கிறது இருக்கு. அது என்னன்னா 1897 ஒரு ஆய்வாளர் முன் வச்சிருக்கிறார். அவர் யாருன்னா ஆந்த்ரோபாலஜிஸ்ட் எட்வர்டு ஹர்ன் அப்படிங்கிறவரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆதியில கடவுள்களை உருவாக்கி மதங்களை மனிதர்கள் உருவாக்குன சமயத்துல அவங்க கடவுள்களாக பார்த்த விஷயம் அப்படின்னா அது சூரியன், நிலவு, நட்சத்திரங்கள் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், நமக்கும் தெரிஞ்சிருக்கோம் வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த சூரியன், நிலவு, நட்சத்திரங்களை தான் வானத்துல மனிதனை பார்த்த அந்த விஷயங்களை தான்
மனிதன் முதலா கடவுளா நினைக்க ஆரம்பிச்சிருக்கான், உருவாக்க ஆரம்பிச்சான். அந்த சமயத்துல நிலவினுடைய வடிவத்துல மாட்டினுடைய கொம்புகள் இருந்ததுனால கடவுளோட தொடர்புடைய ஒரு மிருகமா ஒரு விலங்கா இந்த பார்த்திருக்கிறான். அதை மனிதன் பழக்கப்படுத்த ஆரம்பிச்சிருப்பான் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. இதே கருத்தை கேம்பிரிட்ஜ் உடைய வேர்ல்டு ஹிஸ்டரி ஆஃப் த புக் அப்படிங்கிற நூலை எழுதின கென்னித் கிப்லே அப்புறம் கிரிம்ஸ் ஹெல் கோனா அப்படிங்கிறவரு என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல மாடுகளை மதத்தின் பேரால் தான் மனிதர்கள் பழக்கப்படுத்தவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனுடைய பாலை மனிதர்கள் அந்த கடவுளுக்கு படைக்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவா கருதுனாங்க அப்படிங்கிறத கருத்தை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உலக அளவுல பல கலாச்சாரங்கள்ல மாடு ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு மிருகமா பார்க்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. கடவுளுக்கு பலி கொடுக்கக்கூடிய முக்கியமான பிரதானமான ஒரு மிருகமா இது பார்க்கப்பட்டிருக்கு. ஏன் பைபிள்ல கூட காளையை எப்படிலாம் பலி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா குறிப்புகள் இருக்கு. ஏன் அதோட பாத்தீங்கன்னா இந்தியாவில கூட பசுங்கிறது ஒரு புனிதமான மிருகமா 30 கோடி தேவர்கள் வாழக்கூடிய ஒரு உயிரினமா கருதப்படுறதுனால மாட்டிறைச்சி இன்னைக்கு இவ்வளவு பெரிய விவாத பொருளா இந்தியாவில பார்க்கப்படுது. இப்படி பல கலாச்சாரங்கள் புனிதமான ஒரு மிருகமாக கருதப்பட்ட இந்த மாடுகள் கடவுளுக்கு பலி கொடுக்கப்பட்டதும் அதுக்கப்புறமா அதனுடைய மாமிசை எடுத்து உணவா எடுத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் எல்லா கலாச்சாரங்கள்லயும் வழக்கத்திலும் இருந்திருக்கு. இப்ப கூட பாருங்களேன், நம்ம ஆடு பலி கொடுத்தோம் அப்படின்னா அதை எடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய வழக்கம் இருக்குல்ல, அது மாதிரிதான் மாடு. சொல்ல போனா மெசபடோமியா நாகரிகத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில இருந்து இந்த பீஃப் சாப்பிடக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. பண்டைய எகிப்துல அரசர்களுக்கு பாடி கார்ட்ஸா இருந்தவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 கிலோ பீஃபை வந்து சம்பளமா கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு கிரேக்க வரலாற்றுல இந்த தகவல்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி பண்டைய கிரேக்கர்களும் ரோமானியர்கள் கூட பீஃப் சாப்பிடக்கூடிய வழக்கத்துல இருந்தாங்க. ஆனா ரொம்ப பரவலா இல்லை அந்த நேரத்துல. ஏன்னா மாடுங்கிறது மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருந்திருக்கு அந்த நேரத்துல. அதோட அது வேளாண் சார்ந்த வேலைகளுக்கு அதிகமா பயன்படுத்தப்பட்டதால அதனுடைய இறைச்சி ரொம்ப அதிக விலை உயர்ந்த ஒண்ணா இருந்திருக்கு. அதனால மாட்டிறைச்சியை அதிகமானவங்க சாப்பிடக்கூடிய வழக்கத்துல இல்ல. ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன், அதாவது இப்பெல்லாம் நம்ம முன்னாடி எல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தா ஆட்டுக்கறி வாங்குறது ஒரு ஒரு விழாக்கள் நேரத்துல தான் எடுப்பாங்க. அப்போ அப்படி இல்லைன்னா கடவுளுக்கு பலி கொடுக்கும் போது சாப்பிடும். அதே மாதிரிதான் மாட்டிறைச்சியை பெரிய அளவுக்கு சாப்பிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துலதான். அப்ப ரோமானிய சாம்ராஜ்யம் பெரிய அளவுக்கு வளர்ந்து ஐரோப்பிய முழுக்க பரவி இருந்த போதுதான் பீஃப் சாப்பிடக்கூடிய வழக்கங்கிறது மற்ற ஐரோப்பிய நாடுகள்ல பரவ தொடங்கியிருக்கு. அப்படி பழகி பெருகின அந்த பீஃபை அள்ளி எடுத்து சாப்பிட்டவங்க யாருன்னா பிரிட்டிஷ்காரங்க தான். பிரிட்டிஷ்காரங்களுக்கு முன்னாடியே ஜெர்மானியர்களும் அதே மாதிரி பிரெஞ்சுக்காரர்களும் பீஃபை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. சொல்ல போனா பீஃப்ங்கிற அந்த வார்த்தையே பிரெஞ்சு மொழியில இருந்து வந்ததுதான். என்ன மொழி? பிரெஞ்சு மொழியில இருந்து வந்ததுதான். அதாவது ஆரம்ப கால ஆங்கிலமான ஆங்கிலோ செக்சோனா மொழியிலிருந்து பசுவு கூ அப்படிங்கிற வார்த்தையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுதான் அப்புறமா கவ்வுன்னு மருவி இருக்கு. அப்ப அந்த சமயத்துல பிரெஞ்சு ஆதிக்கம் ஆங்கில மண்ணில் அதிகமா இருக்க ஆரம்பிச்ச டைம்ல அப்போ கவ் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையில பசுவை குறிக்காம அவங்களுடைய பிரெஞ்சு மொழியில இருந்த வார்த்தையான பூஃப்ங்கிற வார்த்தையில தான் குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவா அந்த காலகட்டத்துல மாட்டை வளர்க்கறத விட மாட்டிறைச்சியை சாப்பிடுறதுலதான் அதிக ஆர்வம் காமிச்சிருக்கிறாங்க பிரெஞ்சுக்காரங்க. அதனால மாட்டுக்கறிய பூஃப் அப்படிங்கிற வார்த்தையில குறிக்கிற மாதிரியும் மாடு உயிரோட இருந்துச்சுன்னா அதை கவ் அப்படிங்கிற வார்த்தையில குறிக்கிறதும் வழக்கத்துல இருந்திருக்கு அந்த நேரத்துல. இந்த பூஃப்ங்கிற அந்த வார்த்தை தான் அதன் பின்னாடி மருவி 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 பீஃப்னு மாறி இருக்கு. இப்படி பீஃப்ங்கிற வார்த்தையை பிரெஞ்சு மொழியில இருந்து வர அளவுக்கு பீஃப் பிரியர்களா பிரெஞ்சுக்காரங்க இருந்தாலும் பீஃப் வெறியர்களா ஆங்கிலேயர் தான் மாறினாங்க. அதனாலதான் பீஃப் ஆங்கிலேயர்களுக்கான அடையாளம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு இந்த மாட்டுக்கறி. அப்போ இதுல வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு தெரியுமா? பீஃப் வெறியர்களா ஆங்கிலேயர்கள் பார்க்கப்பட்ட அந்த காலகட்டத்துல கூட பீஃப் அதிகமான பேர் சாப்பிடவே கிடையாது. அதான் உண்மை. அப்பயும் வந்து பாருங்களேன், கோழிக்கறி ஆட்டுக்கறி அதுக்கு அடுத்த இடத்துல 3வது இடத்துலதான் பீஃபை வச்சு பார்க்கக்கூடிய இடத்துல இருந்திருக்கு. அதே மாதிரி இங்க எப்படி பீஃபை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சிறுபான்மையின மக்களுக்கான ஒரு உணவா இன்னைக்கு பார்க்கப்படுதோ அதே மாதிரிதான் அந்த காலகட்டத்துல பீஃப்ங்கிறது அங்க இருந்த ஏழை எளிய மக்களுக்கான ஒரு உணவா பார்க்கப்பட்டிருக்கு. இதுக்காக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பீஃப் அப்போ பரவலா கிடைக்கக்கூடிய ஒரு உணவு பொருளா அங்க இல்ல. அதாவது மாட்டை ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில அப்ப இருந்தவங்க வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அதோட கறி அதிகமான அளவுக்கு கிடைச்சிருக்கு. அதோட அளவுக்கு அதிகமான அளவுக்கு கிடைச்சிருக்கு. இப்படி கிடைக்கப்பட்ட அந்த மாட்டுக்கறிய தெருவோரங்கள்ல அன்னைக்கு இருந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைல்ல வந்து சமைச்சு வித்து இருக்கிறாங்க. ரொம்ப கம்மியான விலைக்கு விற்கப்பட்டிருக்கு அந்த கறிகள். இந்த கறியை ரொம்ப கம்மியான விலை கொடுத்து ஏழை எளிய மக்கள் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க.
இதே மாதிரி இதே சம்பவம் பாத்தீங்கன்னா, நான் பிறந்து வளர்ந்த வட சென்னையில பார்த்திருக்கிறேன். தெருவுக்கு 4 பீஃப் கடையை வச்சு நான் சமைச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி விக்கிறது கூட ஆங்கிலேயர்களோட தாக்கம்னு நான் இந்த தகவலை படிச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு புரியுது, இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு. சரி, கதைக்கு வருவோம். அதன் பிறகு ஆங்கிலேயர்களோட உணவா பீஃப் பார்க்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பீஃப் ஒரு உணவா பாக்குறத விட அதை ஒரு மருந்தா பார்க்கக்கூடிய வழக்கம் அப்பதான் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. ஃபீவர் வந்துருச்சா, வீட்டுல யாருக்கு ஃபீவர் வந்தாலும் உடனே பீஃப் சாப்பிடும், எல்லாம் சரியாயிடும், ஃபீவர் சரியாயிடும், எல்லாம் சரியா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறமா உடம்பு சரியில்லையா, இருமல் இருக்கா, அப்போ அதுக்கு ஒரு பீஃப் சாப்பிடக்கூடிய வழக்கம் ஏற்பட்டிருக்கு. இது போல உடல்நல பிரச்சனைகளுக்காக பீஃப் சாப்பிடக்கூடிய வழக்கங்கிறது 18ஆம் நூற்றாண்டுடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் தொடர்ந்து இருக்கு அப்படின்னா பாத்துக்கோங்க. அப்ப இதனோட தொடர்ச்சி தான் இன்னைக்கும் எங்க வீட்டுல சளி பிடிச்சாலோ இல்ல காய்ச்சல் வந்தாலும் உடனே ஒரு எலும்பு சூப்பை வச்சு ஒரு மிளகுத்தூளை தூக்கலா போட்டு குடிச்சா சரியாயிடும் சொல்ற வழக்கம் இருக்கு போல. இப்படி இருந்த பீஃப் பணக்காரன் ஏழைன்னு வர்க்க வேறுபாடு எல்லாம் இல்லாம எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவா எப்ப மாறுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய உலகம்னு சொல்லக்கூடிய அமெரிக்க தீவு நாடுகளை ஐரோப்பியர்கள் கண்டறிஞ்சதுக்கு அப்புறமா தான். அமெரிக்க கண்டத்துல இருந்த பகுதிகளில் புதிய நாடுகளை உருவாக்கி அங்க இருந்து பெரும் திரளா மசாலா பொருட்களை ஐரோப்பியா எடுத்துட்டு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் பீஃப் சார்ந்த உணவு வகைகள் தயாரிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு. அப்போதான் அதனுடைய அருமையும் அதனுடைய சுவையும் உணர்ந்து எல்லா மக்களும் அதை கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எதை? மாட்டுக்கறியை. அது மட்டும் இல்லாம ஐரோப்பா கண்டத்துல இருந்து அமெரிக்காவுக்கு மாடுகளை எடுத்துட்டு போய் அங்க மாடுகளை வளர்க்க ஆரம்பிச்சு அங்க ஒரு பெருக ஆரம்பிச்சப்பதான் இந்த பீஃப் இண்டஸ்ட்ரியும் அதோட சேர்ந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு இடைப்பட்ட காலத்துலதான் பீஃபை உற்பத்தி செய்யறதுக்காகவே பிரத்யேகமான பிரீடுகளை ஐரோப்பியர்கள் உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி உருவான பிரீடுகள் தான் இத்தாலியோட சியானியானா வகை, அப்புறம் ஸ்பெயினோட அபத்தினாங்குஸ் அப்படிங்கிற வகை. இந்த மாடுகள் பிரத்யேகமா வளர்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இன்னைக்கும் இந்த வகையான மாடுகள் பீஃப் உற்பத்தி பண்றதுக்காகவே இன்னைக்கு வரைக்கும் வளர்க்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அதனால பீஃப் இண்டஸ்ட்ரியில இதுக்கு ஒரு தனி மவுசு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்ப இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் அதிகமான ஆரம்பிச்ச அந்த சமயத்துல பீஃபை எல்லா இடத்துக்கும் ரொம்ப சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாக ஆரம்பிச்சப்போ பீஃப் இண்டஸ்ட்ரிங்கிறது இன்னும் பெருசா வளர ஆரம்பிச்சது, குறிப்பா அமெரிக்காவில் இது எந்த அளவுக்கு வளர்ந்துச்சுன்னா, பீஃபை உற்பத்தி செய்யறதுக்காகவும் அதே மாதிரி பால் சார்ந்த பொருட்களுக்காகவும் மாடுகளை வளர்க்கக்கூடியவங்களை கவுபாய்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கலாச்சாரமே உருவாகிற அளவுக்கு இருந்திருக்கு. அமெரிக்காவில் வளர்ந்த அந்த பீஃப் வளர்ச்சி இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. உலகத்திலே இன்னைக்கும் அதிகமான அளவுக்கு பீஃபை யார் சாப்பிடுறாங்க அப்படின்னா அது அமெரிக்கர்கள் தான் இன்னைக்கும். அதே மாதிரி பீஃபை உற்பத்தி பண்றதும் முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கர்கள் தான். அமெரிக்காவில் பீஃப் அடிப்படையா வச்சு புதிய புதிய உணவுகளை எல்லாம் உருவாக ஆரம்பிச்சது. அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா பர்கரு, ஸ்டேக் மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் எல்லாம் உருவாக ஆரம்பிச்ச அந்த காலத்துல அதன் பிறகு பீஃப் இண்டஸ்ட்ரிங்கிறது ரொம்ப செக்கப்போடு போடுற அளவுக்கு லாபம் கொட்டக்கூடிய அளவுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாட்டை பாட்டா பிரிச்சு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பேரை கொடுத்து அந்த ஒவ்வொரு பாட்டும் எப்படியெல்லாம் சமைக்கலாம், என்ன மாதிரியான சுவையில இருக்கும் அப்படின்னு புது புது வகையான உணவுகளை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு அப்புறமா தான் இது இன்னும் இந்த இண்டஸ்ட்ரி அதிகமான அளவுக்கு பெருக ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாட்டை இப்படி பாட்டா பிரிக்கிறது மட்டும் இல்லாம பசுவுக்கு ஒரு டேஸ்ட், காளைக்கு ஒரு டேஸ்ட், அதை எப்படி சாப்பிடணும், பசுவை எப்படி சாப்பிடணும், புது புது வகையில எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா கண்ணுக்குட்டியை கூட வீல்னு சொல்ற அளவுக்கு அந்த உணவு பழக்கம் கூட உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அதோட மாட்டுக்கறியை பச்சையா சாப்பிடக்கூடிய வழக்கம் கூட ஏற்பட்டிருக்கு அந்த நேரத்துல. கொரியாவில் இப்படி பச்சையா பீஃப் வச்சு தயாரிக்கக்கூடிய யோகோங்கிற ஒரு டிஷ் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்றாங்க. நம்ம சாப்பிட்டது இல்லை, ஆனா ரொம்ப ஃபேமஸ்னு சொல்றாங்க. அதோட நாம உப்பு கண்ணம் போடுறோம்ல நம்ம பகுதிகளில், அதே மாதிரி பீஃபை கண்டென்ட் பீஃபுங்கிற கேன்ல எல்லாம் போட்டு விற்கிற அளவுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கும் பெரிய மவுஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி நம்ம ஊறுகாய் போடுறோம்ல, அதே மாதிரி பீஃபை ஊற வச்சு சாப்பிடக்கூடிய வழக்கம் கூட பல பகுதிகளில் இருந்திருக்கு. இப்படி பீஃபை பல வகையில பல ஐட்டங்களா கொண்டாடி சாப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பீஃப் பெரியர்கள்ன்ற பட்டத்தை ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து அமெரிக்கர்கள் தட்டி பறிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அதிகமான அமெரிக்கர்கள் தான் பீஃபை கொண்டாடி 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 சாப்பிட்டு மகிழ்ந்து இருக்கிறாங்க. உலகத்திலேயே பீஃப் வெறியர்களா அமெரிக்கர்கள் இன்னைக்கு பார்க்கப்பட்டாலும் காஸ்ட்லியான, அதாவது உலகத்திலேயே காஸ்ட்லியான பீஃப் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா அது ஜப்பான்ல இருந்து தான் வந்திருக்கு. என்னமா சொல்றேன், பீஃபை சாப்பிடவே கூடாது, அபச்சாரம்னு சொல்றான். கடை வச்சு நடத்தினா அடிக்கிறான். நீ என்னமா காஸ்ட்லியான பீஃப் இருக்குன்னு சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. சொல்றேன் சொல்லாம எங்க போறேன், விவரமா சொல்றேன். அதுக்கும் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. அந்த வரலாற்றை சொன்னாதான் உங்களுக்கு இதனுடைய இந்த காஸ்ட்லியான பீஃப் என்ன அப்படிங்கிறது புரியும் நினைக்கிறேன்.
உலகத்திலேயே காஸ்ட்லியான பீஃப் வந்து காஃப் பீஃப்னு சொல்லுவாங்க. இந்த காஃப் பீஃப்ங்கிறது ஜப்பான்ல இருந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஜப்பான்ங்கிறது பௌத்த மதத்தை கடைபிடிக்கிற ஒரு நாடா இருக்கிறதுனால ஆரம்ப கட்டத்துல பீஃப் அங்க தடை செய்யப்பட்ட ஒரு உணவாவே இருந்திருக்கு. ஆனா அது எப்ப மாறுச்சுன்னா 19ஆம் நூற்றாண்டுல மாறி இருக்கு. 1867ல ஜப்பானுடைய புதிய அரசரா எம்பரர் மெய்ஜிங்கிறவர் பதவிக்கு வந்திருக்கிறாரு. அவர் வந்த சமயத்துல மேற்குலகத்தோட வணிக தொடர்புகளை ஏற்படுத்திக்கணும்னு முடிவு செஞ்சுக்கிறாரு. அதுதான் ஜப்பானை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு யோசனையா இருந்திருக்கு. அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சிருக்கிறாரு. அப்படி மேற்குலகத்தோட கைகோர்க்க ஆரம்பிக்கணும்னா நம்மளுடைய பழமையான சட்டங்களை நாம விட்டொழிக்கணும். அதை தாண்டி வந்தாதான் நம்ம மற்ற நாடுகளோட இணக்கமா கைகோர்த்து செயல்பட முடியும்னு முடிவு பண்ணி பல சட்டங்களை அவர் நீக்கினார். அதுல முக்கியமான சட்டங்கிறது பீஃப் சாப்பிடலாம்னு அறிவிச்சதுதான். மக்களை பீஃப் சாப்பிடலாம்னு சொன்னாரு. அதன் பிறகு பீஃப் சாப்பிடக்கூடிய வழக்கம் ஜப்பான் முழுக்க அதிகமாகி இருக்கு. குறிப்பா ஜப்பானுடைய கொயோட்டா, அப்புறம் கோப், ஒசக்கா மாதிரியான பகுதிகளில் பீஃபுக்காகவே மாடுகள் வளர்க்கப்பட்டிருக்கு. இப்படி வளர்க்கப்பட்ட அந்த மாடுகள் தான் ரொம்ப ரொம்ப தரமா இருந்திருக்கு எங்க ஜப்பான்ல. அப்படி தரமா இருந்த அந்த மாடுகள்ல இருந்து கிடைத்த பீஃப் தான் காஃப் கோஃப்னு பெயரோட வந்திருக்கு. அதாவது அந்த பகுதியினுடைய பேரே அந்த மாட்டிறைச்சிக்கான பேரா மாறி இருக்குது. இந்த காஃப் பீஃப்ங்கிறது வாக்யூ அப்படின்னு மாட்டினத்தில இருந்து எடுக்கப்பட்டது. இந்த வாக்யூ மாட்டினத்துல இருந்து எடுக்கப்பட்டக்கூடிய இந்த மாட்டிறைச்சிங்கிறது பாக்குறதுக்கு அப்படியே மார்பிள் மாதிரியே இருக்குமா. அதோட அதனுடைய சுவையும் இப்ப நம்ம சாப்பிடறோம் இல்லைங்களா மாட்டுக்கறி, அதை விட பல மடங்கு சுவையா இருக்கும்னு சொல்றாங்க. கூடவே நிறைய சத்துக்கள் அதுல இருக்கிறதுனால அதுக்கு அவ்வளவு விலைங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அவ்வளவு விலைன்னு சொல்றியம்மா, அது எவ்வளவு விலை போகுதுன்னு கொஞ்சம் சொல்லுமா அப்படிங்கிறது நீங்க கேட்கறது எனக்கு இங்க தோணுது. சொல்றேன். 1 பவுண்ட் வேக்யூம் மாட்டிறைச்சிங்கிறது, அதாவது 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் குறைவா அந்த வேக்யூம் மாட்டிறைச்சி வந்து குறைஞ்சபட்சம் ஸ்டார்டிங் ரேட்டே 30,000ல இருந்து தொடங்குது. அதே மாதிரி ஒரு முழு வேக்யூ பசுமாடுங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்டார்டிங் ரேட் அதுவுமே 24 லட்சத்துல இருந்து தொடங்குது. ஆக இந்த அளவுக்கு பீஃபோட வளர்ச்சி உலக அளவுல இருக்கு. இது எல்லாமே வெளிநாடு சார்ந்த விஷயம். இந்தியாவுக்கு வாமா, என்னமா நடந்துச்சு? இந்தியாவில பீஃப் சாப்பிடுற வழக்கம் இருந்துச்சா இல்லையா? பீஃப்னாவே பசு காளை மட்டும் தானா? அப்ப எருமெல்லாம் எந்த ரகத்துல சேரும்? அதே மாதிரி பீஃபை இந்தியாவுல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் சாப்பிடுறாங்களா, இல்ல மத்த மதத்தவங்களை சேர்ந்தவங்களும் சாப்பிடுறாங்களா இல்லையா? குறிப்பா பார்ப்பனர்கள் பீஃபை சாப்பிட்டாங்களா இல்லையா? அதே மாதிரி பண்டைய தமிழர்களுடைய உணவு முறையில பீஃப் இருந்துச்சா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு வரும். இப்படி எல்லா கேள்வியும் வரதுதான் நியாயமும் கூட. இது எல்லாத்துக்குமான பதில அடுத்த வீடியோவில் தெளிவா சொல்றேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருங்க. 2 நாள்ல வந்து உங்களுக்கு தெளிவா வீடியோ போடுறேன். நன்றி.